லக்ஷ்மி ஸ்ரீ சேனலில் இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாங்க. எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதோட வித்தியாசமான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. ஒரு கிளாஸில் வந்து நான் ராகி எடுத்துக்கிறேங்க. இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால இரத்த சோகையை தடுக்கிறது, அது கூடயே ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்கிறது. கால்சியம், இரும்பு சத்து, நார் சத்து நிறைய இருக்கிறதுனால இது ஒரு சூப்பர் ஃபுட்டு. எந்த டம்ளரால் நம்ம வந்து ராகி அளந்து எடுத்துக்கணுமோ அதே டம்ளரால் 1/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு வந்து நம்ம காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கணும்னா சீக்கிரம் ஜீரணம் ஆகிடுங்க. அதே போல் வந்து நம்ம உடம்பு சூட்டையும் தணிக்கக்கூடியது பாசிப்பருப்பு. புரதம் மற்றும் நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால ஆரோக்கியமான பருப்பு வகை. அதே கிளாஸில் வந்து 1/4 கிளாஸ் வந்து நான் பச்சை கலக்காய் கொட்டை எடுத்துன்னுக்கிறேங்க. இதில் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான வைட்டமின், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் நிறைய இருக்குதுங்க. இதில் 100 கிராம் கலக்காய் கொட்டையில் வந்து நம்மளுக்கு சுமார் 25.8 கிராம் புரதம் இருக்கிறதுங்க. இதில் அதே கிளாஸில் 1/4 கப்பு நான் கருப்பு உளுந்து எடுத்துருக்கேங்க. நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி உளுந்து வந்து நம்ம எடுத்துக்கணும்னா நம்ம இடுப்பு போனுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இப்போ வந்து 1/4 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாங்க. நம்ம இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ஏன்னா மண் தூசெலாம் இருக்கும், அதனால் வந்து இது 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் கழுவி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ வந்து இந்த ராகி முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடலாங்க. தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. மினிமம் வந்து இது 8 ஹவர்னால் ஊறணுங்க. பாருங்கள், 8 ஹவர் ஆயிடுச்சுங்க. நல்லா ஊறி வந்திருக்குது பாருங்கள். நான் வந்து ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. இந்த தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. எல்லாமே காலையில் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம எடுத்துக்கும் போது உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க. இதை நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பாருங்கள், நான் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துக்கிறேங்க. இந்த மாதிரி தான் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போது பவுலில் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி தான் நைஸாக அரைச்சின்னு வரணுங்க. மிக்ஸி அலம்பி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி நாம் உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா நான் கரைச்சி வைக்கிறேங்க. தட்டு போட்டு மூடி மினிமம் வந்து இந்த மாவு வந்து 4 ஹவர்னால் புளிக்கணுங்க. பாருங்கள், 4 ஹவர் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு புளிச்சிருந்தா போதுங்க. பாருங்கள், மாவை நல்லா கலக்கலாங்க. மாவு வந்து நம்மளுக்கு வந்து ஓவராக புளிச்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து புளிப்பு தன்மை ஜாஸ்தி ஆகிடுங்க. அதனால் வந்து இந்த மாதிரி புளிச்சிருந்தா போதுங்க. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுக்கலாங்க. தவா நல்லா காஞ்ச உடனே ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம மெலிசாக எவ்வளோ மெலிசாக தேய்ச்சி ஊற்றுறோமோ அவ்வளோ மெலிசாக தோசை நல்லா வருங்க. தோசைக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் நெய் கூட ஊற்றி கொடுங்க. இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச்சான தோசையை நம்ம எடுத்துக்கும் போது அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து எனர்ஜி ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ வந்து தோசை வந்து நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா 2 பக்கம் நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணுங்க. நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். ராகி பாசிப்பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த தோசைக்கு பச்சைப்பயிறு கிரேவி நான் செஞ்சுருக்கேங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. காரசாரமான எந்த சட்னி சாம்பாரோட இந்த தோசை வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், சுகரை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அரிசி இல்லாத பிரேக்ஃபாஸ்ட்டு வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கோங்க. நல்ல ரிசல்ட் தெரியுங்க. நம்ம சேனலில் இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு நிறைய போட்டிருக்கோங்க. அரிசி இல்லாத பிரேக்ஃபாஸ்ட்டு நீங்கள் வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.